வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் 8th யூனிட்டில் எக்ஸசைஸ் 8.1ல் 6th சம் பார்க்குறோம். The time t taken for a complete oscillation of a single pendulum with length L is given by the equation t equal to 2 pi into root of L by G, where G is a constant. Find the approximate percentage error in the calculated value of t corresponding to the error of 2% in the value of L. ஓகே, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, டீங்கிற ஒரு இக்குவேஷன் கொடுத்துட்டு அண்ட் பர்சன்டேஜ் எரர் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே தானே? ஸோ ஒரு எரர் வந்து கொடுத்துருக்காங்க, எரர் ஆஃப் 2%ன்னு கொடுத்துட்டு அவங்க பர்சன்டேஜ் எரர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து அப்சல்யூட் எரர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்சல்யூட் எரர் அவங்க கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் எரர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன்லேருந்து போகலாம். ஸோ கிவன் அப்சல்யூட் எரர். So in 2% in the value of L. So in L எடுக்கலாம். So L equal to 2%. So 2%. Okay. So இதை வந்து ஒரு லைனில் எல்லா சம்லேயுமே நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக சேஞ்ச்னால் அது என்ன ஒருக்கா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ DL equal to 2% கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். நம்ம எல்லை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே எல் இல்லை. ஸோ அதுக்கு கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஒரு நான் எல் போட்டுக்கிறேன். ஓகேவா? எல்லோட டிஃப்ரென்ஷியேஷன் டிஎல், 2% வந்து கான்ஸ்டன்ட், பட் இங்கே வேரியபிள் இல்லை. ஸோ நான் அதை ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். நமக்கு வந்து இங்கே எல் வேரியபிள்னால நான் வந்து ஒரு எல் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது, டிஎல் டிவைடட் பை இந்த எல்லை கீழே கொண்டு வந்துச்சுனோன்னா divided by L equal to 2% அப்படின்னு கிடைக்குது. ஆக்சுவலாக 2% என்ன, 2 divided by 100. So which is equal to 0.02 நம்ம ஒரு வேல்யூவை எடுத்து வச்சுருக்கோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் ஆல்சோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் t equal to 2 pi root of L divided by G ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேக்கிங் log எடுக்கிறேன். Taking log on both sides. இப்போ என்ன கிடைக்குது, log t equal to log of இந்த வேல்யூ ஃபுல்லாக 2 pi into root of L divided by G. ஓகே, ஸோ இப்போ மல்டிப்ளேயில் இருக்குது. ஓகேவா? ஸோ லாகை உள்ளே கொண்டு போகும்போது லாகுக்கு கொஞ்சம் ஃபார்முலாஸ் உண்டு, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சொல்கிறேன். ஸோ லாக் ஆஃப் இப்போ mn, அதாவது ரெண்டும் மல்டிப்ளேயில் இருக்குது. ஸோ எம்னா 2 pi எடுத்துக்கலாம், என்னன்னா எல் டிவைடட் பை ஜி, ரூட் ஆஃப் அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா லாகில் ரெண்டு வேல்யூ மல்டிப்ளேயில் இருந்தால் அதோட ஃபார்முலா லாக் எம் ப்ளஸ் லாக் என் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்போ, விச் இஸ் ஈக்குவல் டு லாக் 2 pi ப்ளஸ் லாக் root of L divided by G ன்னு கிடைக்கும். which is equal to log 2 pi plus இது வந்து log of இப்போ ரூட்டோட வேல்யூ என்ன, பவர் 1/2, ரைட்? ஸோ இப்போ m பவர் 1/2 வச்சுக்கலாமா, ஆர் m பவர் n அந்த ஃபார்முலா வச்சுக்கலாம். ஸோ ரூட் ஆஃப் m பவர் n. ஸோ பவரில் என்ன இருந்தாலும் அதோட ஃபார்முலா என்ன ஃப்ரெண்டில் கொண்டு பவரில் என்ன இருக்கோ அதை வந்து ஃப்ரெண்டில் வச்சு எழுதணும். ஸோ n log m. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் ஃபார்முலா. ஸோ இது பவரில் ரூட்டோட வேல்யூ என்ன, பவரில் 1/2. ஸோ நான் 1/2 ஃப்ரெண்டில் இருக்கிறேன். ஸோ half log L divided by G which is equal to okay log 2 pi plus இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஃப்ரெண்டில் வந்தாச்சு கான்ஸ்டன்ட், லாக் இங்கே மல்டிப்ளேயில் இருக்கலாம், லாக் ஆஃப் இது எம் என்னன்னு பார்த்தோம். ஸோ மல்டிப்ளே இப்போ பாருங்கன்னா இது வந்து டிவைடில் இருக்குது. ஸோ லாக் எம் டிவைடட் பை என். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாக்கு என்ன அப்படின்னா லாக் எம் மைனஸ் லாக் என். ஓகே, லாக் எம் மேலே இருக்கிறது வரும், மைனஸ் லாக் டிவைடரில் இருக்கக்கூடிய என் வரும். ஸோ இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், நம்ம
log L minus log Gன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? log t equal to log 2 pi plus half or 1/2 log L minus log G. இதுக்கு அடுத்து லாகில் ஒரு ஃபார்முலாவும் அப்ளை பண்ண மாதிரி ஸ்டெப் இருக்காது. ஸோ டைரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இந்த லைனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது? log t. ஆக்சுவலாக இது லாகோட ஃபார்முலாஸ். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷனில் log xோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? 1 divided by x, right? ஸோ log xோட டிஃப்ரென்ஷியேஷன் 1 divided by x. நமக்கு இங்கே என்ன இருக்குது? log t இருக்குது. ஸோ log tயோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன? 1 by t. ஓகே, ஸோ 1 divided by t. t வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணனால இன்ட்டு dt. ஓகே, which is equal to, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பைங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ log கான்ஸ்டன்ட் வந்து என்ன? 0. log 2 பையோட வேல்யூ என்ன? 0. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ப்ளஸ் 1/2 இதுவும் log L. ஸோ எல்லை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இதில் எல் போட்டுட்டா போதும். என்ன கிடைக்குது நமக்கு? log Lோட டிஃப்ரென்ஷியேஷன் 1/L இன்ட்டு dl. ஓகே, மைனஸ் ஜிங்கிறது என்ன? ஆக்சுவலாக இது எதோட ஃபார்முலா? சிங்கிள் பெண்டுலம், ரைட்? ஸோ ஜிங்கிறது வந்து கிராவிட்டி வரும், எல்லுங்கிறது லென்த்து, ஐ திங்க். ஓகே, ஸோ ஜிங்கிறது வந்து கிராவிட்டி. கிராவிட்டிங்க என்ன? கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன? 0. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது? dt by t equal to dt by t equal to 1/2 dl divided by Lன்னு கிடைச்சிருக்கு. ஓகே, dt by t equal to 1/2 dl by L. நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டில் கிவனில் என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம்? dl divided by L which is equal to 0.02 ஆல்ரெடி ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூஸை கொண்டு நான் இதில் அப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்குது? which is equal to half dl by dtயோட dl by Lோட வேல்யூ என்ன? 0.02 which is equal to 0.01. ஓகே, ஸோ இது எதோட வேல்யூ அப்படின்னா ரிலேட்டிவ் எரர். ஸோ நம்ம எரரை ஃபைன் பண்ணிட்டோம். நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ரிலேட்டிவ் எரர் which is equal to 0.01 கிடச்சிருக்கு. ஓகே, நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும் கொஸ்டினில்? பர்சன்டேஜ் எரர். ஓகே, ஸோ ஃபார்முலா என்ன? percentage error which is equal to relative error into 100. So நமக்கு relative error already find பண்ணிட்டோம். 0.01 into 100 which is equal to 1%. So percentage error என்ன கிடைச்சிருக்கு? நமக்கு 1% கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸாக போடுறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.